உன்னை அறிந்தால் இறைவனை சிவத்தந்தையை அறிவார். விழித்துக்கொள் தூக்கத்தில் இருந்து செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். வாழ்க்கை என்பது பல்படவைகள் என்பது மாயை. ஆகையால் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புடன் இருங்கள். ரகசியம் ஆழமானது. நிழல் மூடுபனியாக இருக்கிறது. எழுந்திரு, விழித்திரு, எழுந்திரு, எப்பொழுது எழுந்திரு. உள்ளே ஒரு கரை இருக்கிறது, நெருப்பை மூட்டு. உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்தில் இருந்து விழித்து எழுவாயாக. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்தில் இருந்து விழித்து எழுவாயாக. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் பயப்படுவாய், எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய், எவ்வளவு நேரம் தூங்குவாய், எதுவரை ஓடுவாய். எப்பொழுது விழித்துக் கொள்வாய். எவ்வளவு காலம் காத்தி. Om Shanti. They ask me why I teach, and I reply, where else could I watch the miracle of growth, see lives changed by the touch of hope? Where else could I guide the open-minded, the eager-hearted, and watch them rise beyond their own dreams? वे मुझसे पूछते हैं कि मैं क्यों पढ़ाता हूँ और मैं. அவர்கள் என்னிடம் கேட்கிறார்கள், நீ ஏன் படிப்பிக்கின்றாய் என்று, நீ ஏன் டீச் பண்ணுற, வேறு எங்கு கிடைக்கும்? நான் அவங்களுக்கு சொன்னேன், வேற எங்கே கிடைக்கும்? இந்த புது மாற்றத்தின், புது முன்னேற்றத்தின் அதிசயம் வேறு எங்கு கிடைக்கும் என்று. ஒரு நம்பிக்கை என்ற கிரணங்கள் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கை மாறுவதை பார்ப்பது வேறு எங்கு கிடைக்கும்? நான் வேறு எங்கு போய் யாருக்கு நான் வழிகாட்ட முடியும்? யார், எந்த மலர்கள் புதுமையாக இப்பொழுதுதான் பூத்திருக்கின்றதோ, எந்த இதயங்கள் ஊக்கம் உற்சாகத்தால் நிறைந்திருக்கிறதோ, எனக்கு தெரிகிறது தன்னுடைய எல்லைகளை தாண்டிய கனவுகளை காணும் அந்த இதயங்களுக்கு. கவிஞர் சொல்கிறாரு, அதை விட அதிகமான குஷி அவருக்கு எப்போ ஏற்படுது அப்படின்னா, எப்போ புதுசாக ஒன்று உருவாகுதோ அப்போந்தான். யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கை மாற்றத்தை நிகழும்போது அதை நான் பார்க்குறேன். இவர் படிப்பு சொல்லி கொடுக்குறதுனால யாரோ ஒருத்தவங்களுக்குள்ள மாற்றம் நிகழுது அப்படின்னா அப்போ அதை பார்த்தது எனக்கு அதுதான் சந்தோஷமாக இருக்குது. டீச்சர்ஸ் அப்படின்னா, ஆசிரியர் அப்படின்னா அவங்க தான் இந்த சமுதாயத்தினுடைய ஆதாரங்கள். ஆசிரியர் அப்படின்னா அவங்க சாதாரணமானவங்க கிடையாது. டீச்சர் அப்படின்னா சாதாரணமானவங்க கிடையாது.
பணிவு மற்றும் பிரளயம் ரெண்டுமே அவங்களுடைய மடியில் இருக்குது. டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் ஒரு சக்கரவர்த்திக்கு உருவாக்க முடியும். சக்கரவர்த்தியை ஒரு டீச்சரால் ஒரு சக்கரவர்த்தியே உருவாக்க முடியும். ஒரு வயசான தாத்தா இருந்தார். அவர் திருடுறதுல மன்னனாக இருந்தார். அவர் இது வரைக்கும் என்னெல்லாம் திருட்டினாரோ, எத்தனை திருட்டில் ஈடுபட்டாரோ, அந்த திருட்டு அந்த மாதிரி சாதுரியமாக இருந்தது. அவர் எங்கேயுமே பிடிபடலை. அவரை பற்றிய ஒரு சிறு துரும்பு கூட அங்கே அவர் விட்டு போகல. தெளிவாக க்ளீனாக திருட்டினார். அதில் வல்லமை பெற்றவர். அதில் மன்னன் அவர். ஆனால் அவர் வயசாயிட்டார். ஒரு காலத்தில் அவர் திருடிட்டே இருந்தார் இல்லையா, வாழ்க்கையே திருட்டாக தான் இருந்தது. அதனால் ஒரு நாள் அந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுடுச்சு. ரொம்ப அதிகமான ஒரு விழிப்புணர்வு, ஆழமான விழிப்புணர்வு ஏற்பட்டதுனால அவர் திருட்டுறதே விட்டார். வேறு திருட்டில் அவர் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். ஈஸ்வரனுடைய திருட்டில், கடவுளுடைய திருட்டில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு ஒரு பையன் இருந்தார். அவங்க பையன் கேட்குறாரு, எனக்கு திருடுறதுக்கு எப்போ சொல்லித்தர போகிறீங்க? நானும் கற்றுக்கணும் இல்லையா, குலத்தொழிலாச்சே. சொல்கிறாரு, இது ரொம்ப கஷ்டமான வேலை தம்பி. இப்போ நான் வயசும் ஆகிட்டேன், எனக்கு வயசாயிடுச்சு. நான் இப்போ திருடுறதும் இல்லை. நான் திருடிட்டே இருந்ததுனால, அதிலே இருந்ததுனால எனக்குள்ளே வேற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுடுச்சு. வேற ஒன்று டச் ஆகிடுச்சு. வேற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அலர்ட்னஸ் எனக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் என்னால் திருட முடியாது இனிமேல். சரி, நீ இவ்வளோ தூரம் கேட்குறதுனால உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். ஆனால் நீ அதனால் உனக்குள்ளே கூட ஏன் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா, உனக்குள்ளே கூட எனக்குள்ளே ஏற்பட்ட விழிப்புணர்வு உனக்கும் ஏற்படலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் பிளான் பண்ணி ராஜ மாளிகைக்குள்ளே போகிறாங்க. அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. இவருக்கு வயசாகிடுச்சு. இவருக்கு அவர் வயசானவர். ஆனால் அவர் அப்படி நடக்கிறதுல அவருடைய நடையில் என்ன தெரியுதுன்னா, அவருக்கு பயமே இல்லை. அவங்க சுற்றி செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, சேனை வீரர்கள் இருக்காங்க, பாதுகாவலர்கள் இருக்காங்க. ஆனாலும் அந்த வயசானவர் அவ்வளோ கூலாக, ஜாலியாக, பயம் இல்லாமல் ஒவ்வொரு காம்பவுண்டினுடைய ஒவ்வொரு செங்கலையும் அப்படியே பேத்து எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாருன்னா, அவருடைய சொந்த வீடை அவர் ரிப்பேர் பண்ணுற மாதிரி அப்படியே தட்டி எடுக்கிறாரு. அவ்வளோ ஃபெய்த்து. அவங்க அப்பா அவங்க பையனுக்கு நடுங்கிறார். பயத்தில் நடுங்கிட்டு இருக்காரு. மாட்டிடக்கூடாது, யாராவது பார்த்துடக்கூடாதுன்னு பயம் உள்ளுக்குள்ளே துடிச்சிட்டு இருக்கு. இதயம் துடி டப்பு டப்பு டப்புன்னு தூக்கிது, லப்பு டப்புன்னு. அப்போ அந்த வயசான தாத்தா சொல்கிறாரு, அவங்க அப்பா, இந்த மாதிரி பயப்படுறது, இந்த மாதிரி நடுங்கிறது பணக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு திருடனுக்கு நல்லா இல்லை, அழகாக இல்லை. திருடனுக்கு அழகு அல்ல. செங்கலெல்லாம் அவர் எடுத்தார்ல, தட்டி எடுத்தார்ல. அப்புறம் அங்கே ஒரு ஓட்டை உருவாகுது. அந்த ஓட்டை வழியாக உள்ளே போகிறாங்க. இன்னும் அவருடைய பையனுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு, நடுக்கம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் திருடுறாரு இல்லையா, அதனால ரொம்ப பயத்தில் இருக்கார். அவரோட அப்பா பின்னாடி இருக்கார், முன்னாடி இருக்கார், இவர் பின்னாடி போகிறார். மாளிகைக்குள்ளே, அரண்மனைக்குள்ளே உள்ளன்னு போகிறாங்க. அங்கே நிறைய பொருட்கள் அவங்களுக்கு தெரியுது. நிறைய பொருட்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. அங்கே ஒரு அலமாரி இருக்குது. அதாவது அரண்மனையினுடைய நடு சென்டரில் ஒரு பீரோ இருக்குது. அதில் நகைகள் இருக்குது. அப்புறம் விலை மதிக்க முடியாத ஆடைகள் இருக்குது. ஆடை ஆபரணங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, போ எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுலேருந்து எடுத்துக்கோ. பையன் பயந்துட்டே போகிறாரு. நடுக்கத்தில் ஒவ்வொரு பொருளையும் அவர் ஒவ்வொரு பொருளாக எடுக்கிறாரு, பேக் பண்ணுறாரு, மூட்டை கட்டுறாரு. அந்த கேப்பில் அந்த அப்பா இருக்காதே, அவர் நைஸாக வெளியே அவரை உள்ளே வச்சு பூட்டிட்டு வெளியே சத்தம் போட்டு கத்துறாரு, திருடேன் 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 திருடேன்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிடுறாரு. அவங்க பையன் பார்க்குறாரு, இந்த மாதிரி ஒரு துஷ்டனான என்ன அப்பா இந்த உலகத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எங்கே கொண்டு மாட்டி விட்டா இருப்பார். யாரெல்லாம் செக்யூரிட்டியில் இருந்தாங்களோ அவங்களாம் முழிச்சிட்டாங்க, காவலர்கள் முழிச்சிட்டாங்க, போர் வீரர்கள் முழிச்சிட்டாங்க. நாலாபுரமும் எங்கே திருடேன் சத்தம் கேட்டுதே அப்படின்ட்டு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நாலா பக்கமும் செக்யூரிட்டிஸ் தேடுறாங்க, காவலர்கள். அவங்க அப்பா அவரை உள்ளே வச்சு வெளியில் பூட்டிட்டு போயிட்டார். அது போனவரும் சும்மா போனாரா, சத்தம் போட்டுட்டு திருடேன்னு சொல்லிட்டு போயிட்டார். பையன் ரொம்ப பயந்துட்டார்.
போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளோதான், காலி, மாட்டினேன். அவருடைய என்ன ஆகும், எப்படி ஆகும், என்ன நடக்கும்ன்ட்டு அந்த திங்க் பண்ணக்கூடிய எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. திங்கிங்கே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு கதை அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துட்டார். யோசிச்சு பாருங்கள், அவருடைய இடத்துல இப்போ நம்ம இருக்கோன்னா என்ன ஆகும்? நம்ம நிலைமை என்னவாக இருக்கும்? நம்மளுடைய மனநிலை நாலா பக்கமும் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. பிடி பிடி தேடு, வா, அங்கே பாரு, இங்கே பாரு அப்படின்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அவர் அந்த திருடன் வந்து பயந்து பயந்து பார்க்குறாரு, எந்த வழியாக நம்ம வெளியே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் பார்க்குறாரு, அங்கே ஒரு வேலைக்காரி வராங்க. அவங்க கையில் லால்டன் விளக்கை வச்சுக்கிட்டு அப்படி வராங்க, அவர் முன்னாடி போகிறாங்க. அந்த வழியாக போகிறத பார்க்குறாரு, ஜன்னல் வழியாக. அப்போ அவர் புரியலை, ஒன்றுமே புரியலை, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. அவர் அந்த விளக்கு அணைச்சிட்றாரு. அவர் அந்த ஜன்னல் வழியாக அந்த வேலைக்காரி வராங்களே, அந்த வேலைக்காரியை வந்து தள்ளி விட்டுட்டு அவர் ஜம்ப் பண்ணி போயிடுறாரு. அங்கே மக்கள் வந்து எல்லோரும் திருடன் எங்கன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஓடுறாரு, ஓடிட்டே இருக்கார். நாலா பக்கம் திருடன் கேட்டுகிட்டே இருக்குது சத்தம், சுற்றி. இவர் ஓடிட்டே இருக்கார். நடுவில் ஒரு கிணறு வருது. அவர் ஒரு கல்லை எடுத்து அந்த கிணத்துக்குள்ளே போடுறாரு, டமால்னு. அப்புறம் அங்கேருந்து வேறு பக்கம் ஓடுறாரு. அவரை துரத்திட்டு வந்தாங்கள்ல காவலர்கள், அவங்க வர்றாங்க, பார்க்குறாங்க, கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டார் போல். எல்லோரும் கிணறை சுற்றிட்டு வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஒரு வேளை இங்கே தான் குதித்து ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு. அவர் எங்கேயோ எப்படியோ போய் வெளியே போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாரு. பையன், அந்த புது திருடன் வீட்டில் போய் பார்க்குறாரு. அவங்க அப்பா வந்து நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு, கொரட்டை விட்டு சாந்தியா டீப் ஸ்லீப்பிங்கில் இருக்கார். பையனை இப்படி விட்டுட்டு யாருக்காவது பையனுக்கு அப்பாவுக்கு தூக்கம் வருமா? ஆனால் இவர் பாருங்கள் எவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. பையன் போய் கத்துறாரு, என்ன அங்கே மாட்டி விட்டு எவ்வளோ உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா கொரட்டை விட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, வந்துட்டியா, எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்த கேட்குறாரு. எப்படி வந்தியா? எப்படி? அது எனக்கு தான் தெரியும் நான் எப்படி வந்தேன், உசுரை கையில் பிடிச்சிட்டு வந்தேன். அவங்க அப்பா சொல்கிறாரு, வந்துட்ட தானே, வந்தாச்சுல, ஓகே தான், ஏதாவது நடந்ததா, ஏதாவது ஆச்சா? பையன் சொல்கிறாரு, ஆமாம் நடந்தது, ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது, ஒரு உள்ளொலி கேட்டது, அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. அதே மயக்க நிலையில் என்னால் போக முடியாது. முதல்ல போகும்போது அதாவது உறங்கிய நிலையில், விழிப்புணர்வு இல்லாத நிலையில் போனேன். இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுடுச்சு. எந்த ஒரு மயக்கத்திலே நான் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துட்டேன் இது வரைக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு சம்பவம் எனக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டது. இப்போ அந்த திருட்டு தொழிலானது மிகவும் துச்சமாக எனக்கு தோன்றுகிறது இந்த விழிப்புணர்வு நிலைக்கு வந்த பிறகு. அப்போ டீச்சர் அப்படின்னா யார்? ஆசிரியர் அப்படின்னா மற்றவர்கள் தீபத்தை ஏற்றுபவர் தான் உண்மையான ஆசிரியர், டீச்சர். அணைந்த தீபத்தை ஏற்றுபவர் தான், எரியும் தீபத்தை அணைக்கிறவங்க கிடையாது. அதாவது இன்ஸ்பயர், தூண்டுதல் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு விட்டுறணும், அவங்கள சேர்த்துடணும். அங்கேருந்து அவங்க கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு சேர்த்துடணும், சேஃப் ஜோனில். அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு, அந்த மாதிரியான ஒரு சக்திசாலியான நிலை, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ், அந்த நிலையில் விகர்மமோ பாவகர்மமோ அங்கே வராத ஒரு நிலை, அந்த நிலைக்கு அவங்கள கொண்டு சேர்த்துடணும். நமக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து நம்ம முன்னாடி இருக்குமோ அந்த அளவு நமக்குள்ள பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து பாபாவை நினைவு பண்ணிகிட்டு இருக்கார், பாபான்னு. இன்னொருத்தர் இப்போ குளிர்காலத்தில் ஹீட்டர் போட்டுட்டு, ஹீட்டர் உண்டுல ரூமில் வச்சுருப்பாங்களே, ஹீட்டர் பாத்ரூமில் இருக்கிற ஹீட்டர் இல்லை, ரூமில் ஹீட்டர் இருக்குமே, ஏசி மாதிரியே இன்னொன்று. ஏசி கூலிங் கொடுக்குது, ஹீட்டர் அப்படின்னா சூடு கொடுக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஹீட்டரை போட்டுட்டு நல்லா கம்பளியை இழுத்து போத்திட்டு, இல்லை ரஜாயை இழுத்து போத்திட்டு, இல்லைன்னா சத்தர் அதை இழுத்து போத்திட்டு, நேபாள் சத்தர்
தூங்குறாரு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளோ ஆத்மாக்குள்ளே துட்டிப்போ அந்த அளவு நினைவில் தீவிரமாக இருப்பாங்க. நினைவும் அந்த அளவு துட்டிப்போடு இருக்கும். எந்த அளவு விக்னங்கள் மிக பெரிதாக இருக்குதோ நம்மளை சுற்றி, அந்த அளவு நமக்குள்ள நம்மளுடைய சைத்தன்யம், நமக்குள்ளே இருக்கிற சைத்தன்ய தன்மை அது முழிச்சுக்குது. அந்த அளவு சின்ன விக்னம் அப்படின்னா கொஞ்சமாக தான் முழிக்குது. பெரிய விக்னம் அப்படின்னா நல்லா முழிச்சுக்குது. கண்ணு நல்லா அப்படி திறந்துக்குது. மனசினுடைய கண்ணு, புத்தியினுடைய கண்ணு. சாதனையினுடைய இன்று 5வது நாள். இன்றைய பாபாவுடைய மகா வாக்கியம், டீச்சர் என்றால் அனைவருக்கும் பொசிஷனை கொடுக்கக்கூடியவர். டீச்சர் அப்படின்னா எல்லாருக்கும் பொசிஷன் கொடுக்குறவங்க, பதவி. இந்த இடத்துல பொசிஷன் அப்படின்னா பதவி கிடையாது. இந்த இடத்துல பொசிஷன் அப்படின்னா உயர்ந்த ஸ்திதி, மனநிலை. உயர்ந்த ஸ்திதியில் நிலைக்க வைக்கக்கூடியவங்க, அவங்க தான் டீச்சர். இதுதான் டீச்சரினுடைய காரியம். இப்போ இந்த பொசிஷன் அப்படிங்கிற 8 எழுத்து, அதனுடைய டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பி, பர்செப்ஷன் ஷிஃப்ட், அதாவது உங்களுடைய பார்வையை, கண்ணோட்டத்தை மாற்றுவது. டீச்சர் அப்படின்னா டீச்சருக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றிய உங்களுடைய திருஷ்டியை, உங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்வது, அவர்கள் மாணவர்களுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்னென்ன அதை பார்க்கணும். இது டீச்சருடைய ஒரு காரியம். யாரை உலகம் சொல்லிடுச்சு இவங்க ஒரு வேலைக்கும் லாய்க்கில்லை, அவங்களுக்குள்ள கூட என்ன ஏதாவது ஒன்று இருக்கும் மறைஞ்சி, அந்த மறைந்திருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அதனால் ஒவ்வொரு மனிதருடையும் அவங்களுடைய ஒரிஜினல் பொசிஷனில், அவங்களுடைய ஸ்திதியில் நிலைக்க வைக்கணும். ஏன்னா எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பொசிஷனில் இல்லையோ அப்போதான் ஒரு கலைந்து போய்விடுறாரு, கலைஞ்சு கிடக்கிறாரு, சிதறிடுறாரு. ஃபஸ்ட்டு காரியம் டீச்சருக்காக என்னது? பர்செப்ஷன் ஷிஃப்ட், அதாவது தன்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றுவது. சென்டரில் உங்களுக்கு 10 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், இல்லை 1000 கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று அங்கே மறைஞ்சிருக்குது. அந்த மறைஞ்சிருக்கக்கூடியதை கண்டுபிடிக்கணும். ஒரு டீச்சர் அப்படின்னா ஒரு லீடராகவும் இருக்காங்க. சில ஆத்மாக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க பிறந்ததுலேருந்தே ஒரு லீடர் அப்படிங்கிற குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க ஆளும் கலை அவங்களுக்குள்ள இயற்கையாகவே இருக்கும். ஆட்சி செய்யக்கூடிய கலை, எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய கலை. சிலருக்கு அதை நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டியது இருக்கும், உள்ளுக்குள்ளே புகுத்த வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு இயற்கையாகவே இருக்கும். சிலருக்கு குவாலிட்டி இருக்காது, ஆனால் வலுக்கட்டாயமாக அவங்கள லீடர் ஆக்கிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாருமே டீச்சராக இருக்கோம். நம்ம கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்க, கூட இருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், இல்லை நம்ம ஒரு வீட்டை பாதுகாக்கிறோம். வீட்டில் கூடவும் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்து வீட்டு இருக்குது, அக்கத்து வீட்டு இருக்குது, சென்டராக இருக்குது, இல்லை ரிட்ரீட் சென்டராக இருக்குது, இல்லை கீதா பாடசாலையாக இருக்குது, இல்லைனா நீங்கள் செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்குது, நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்குது. எதாக இருந்தாலும் சரி, அங்கே சுற்றி ஆட்கள் இருப்பாங்க எப்படியும். அப்போ அந்த நேரத்தில் பெர்செப்ஷன் ஷிஃப்ட் ரொம்ப முக்கியம், கண்ணோட்டம். 2வது அப்சர்வேஷன் ஆஃப் குவாலிட்டிஸ். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு மின்னல் இருக்குது, மறைஞ்சிருக்குது. அந்த மின்னலை நம்ம கண்டுபிடிக்கணும். படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்க தான், ஆனாலும் அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு கலை இருக்குது, அது படித்தவங்கள்ட்ட கூட இல்லை, அப்படி நிறைய இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. படிக்காட்டால் கூட அவங்கள்ட்ட வேறு திறமைகள் இருக்கும், படித்தவங்களால கூட செய்ய முடியாது. அடுத்தது 3வது அவங்களுடைய திறமைகளை, யோக்கிய தன்மைகளை, தகுதிகளை நாம் கண்டறிவது. அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப மாதிரி சேவை கொடுக்கணும், அவங்களுக்கு மகத்துவம் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களுடைய யாருக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவு வேகமாக அங்கு காரியம் நடக்கும். அந்த அளவுக்கு அங்கு மாற்றங்களினுடைய ஒரு அதிசயம் நிகழும். அடுத்த 4வது இன்ஸ்பயர் கான்ஃபிடென்ஸ். ஒருத்தருக்கு என்ன வேணும்? இன்ஸ்பிரேஷன் வேணும். யாராவது ஒரு பிரேரணை கொடுக்கணும், ஒரு தூண்டுதல் கொடுக்கணும், வழிகாட்டணும், கைட் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க ஒரு நல்ல வழி சொல்கிறாங்கன்னா அப்போ நான் அதை கேட்டுட்டு நான் முன்னாடி போயிடுவேன்.
இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் மகா கலாக்காரர்கள் யாரெல்லாம் கலைஞர்கள் உருவானார்களோ அவங்க எல்லாரையுமே யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தூண்டுதல் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு டச் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய கண்ணை திறந்துருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சம்பவம் அப்படி அமைஞ்சிருக்கும். அந்த பிரேரணையை, அந்த தூண்டுதலை வச்சு தான், அந்த சமிக்னையை வச்சு தான் அவங்க முன்னாடி போயிருக்காங்க. இந்த உலகத்திற்கே தூண்டுதல் கொடுப்பவர் நாம் தான். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை மிக மிக சிரேஷ்டமாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும். நம்முடைய தாரணைகள் ஏகாந்தத்தில் உட்காந்து நம்ம யோசிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏகாந்தம்னா என்னன்னு சொன்னார் நேத்தினுடைய சாகார முரளியில், நேத்தினுடைய காலை முரளியில் சொன்னார். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? நமக்கு டெய்லி அவ்யக்த முரளி ஒன்று இருக்குது, அதுக்கு எக்ஸாம் இருக்குது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துடுது, உடனே வந்துடுது, டைம் போகிறதும் தெரிய மாட்டேங்குது. இதில் சாகார முரளி எங்கே ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாகார முரளியெல்லாம் கேட்க உங்களுக்கு டைம் கிடைக்குதா? ஏன்னா காலையிலேருந்தே நமக்கு பற்றி அடுத்தடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிருது, ஈவினிங் கிளாஸும் இருக்குது, எப்படி ஞாபகம் இருக்கும் இல்லையா? பாபா என்ன சொன்னார்? பாபாவனுடைய குடில் சொன்னார். பாபாவனுடைய குடிலில் இருக்கிறது வந்து மாளிகை, ஒரு குடிசை, ஒரு இடத்துல குடிசை இருக்குது, ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில் போனால் மனசு நல்லா ஒருநிலைப்படும். அதுவே ஒரு மாளிகையில் இருந்தால் அங்கே மனசு ஒருநிலைப்படாது. குடிசையில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அந்த அரண்மனையில் கிடைக்காது. அதனால தான் பாபா ஒரு குடிசையில் இருந்தார் மேக்சிமம் இந்த ஆஃபீஸ் டைமில். அந்த குடிசை கூட இப்போ பார்க்குறோம் நம்ம, அந்த மாதிரி தட்டி வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை. ஆரம்பத்தில் இன்னும் பழைய பிக்சர்ஸ் ஹிஸ்ட்ரி அதில் வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஈச்ச மரத்து ஓலையை வந்து இந்த தென்னை மர ஓலை மாதிரி பின்னி அதை வச்சு செஞ்சுருக்காங்க. சிம்பிள், ரொம்ப சிம்பிள், மாட்டுத்தொழுவ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த அளவு பாபா சிம்பிளாக இருந்திருக்கிறாரு தனிமையில் இருக்கிறதுக்காக. தனிமையில் இருக்கிறது தான், தனிமையில் இருக்கும்போது தான் நம்மளுடைய ஒரிஜினல், நம்மளுடைய நேச்சுரலான குணங்கள் நமக்கு தெரிய வரும். அதுதான் நம்மளுடைய உண்மை, நம்ம சத்தியம், நம்மளுடைய சத்திய சுரூபம் அப்போ தான் தெரியும். நம்ம தனிமையில் இருக்கும்போது, கூட்டத்தோடு இருக்கும்போது ஒரு செயற்கைத்தனம் தெரியும். ஆனால் ஒரிஜினலாக நம்மளே தெரிஞ்சுக்கணுன்னா அந்த தனிமை ரொம்ப முக்கியம். நான் நல்லவனா கெட்டவனா, நான் வந்து ராமனா அப்படிங்கிறது தெரியும். இல்லை ரெண்டும் கலந்த துரியோதனனா, இல்லை ரெண்டும் கலந்த கர்ணனா அப்படின்னு தெரியும். இல்லை சகுனியா, நான் யார், பாஞ்சாலியா அப்படின்னு தெரியும். அர்ஜுனனா, தர்மனா, பீமனா. அது எப்போ தெரிய வரும்? தனிமையில் ஏகாந்தத்தில் இருக்கும்போது தெரிய வரும். கேரக்டருக்கும் பர்சனாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று வந்து கேரக்டர், அது சரித்திரம். இன்னொன்று பர்சனாலிட்டி, தோற்றப்பொழிவு. ஒன்று வந்து மரம் அப்படின்னா, இன்னொன்று அதனுடைய நிழல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ரெண்டையுமே, ஒன்று உள்ளுக்குள்ளே, இன்னொன்று வெளியில். சரித்திரம் அப்படின்னா என்னென்னா, நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான். அதனால் என்ன பாயிண்ட் பார்த்தோம்? 4வது இன்ஸ்பயர் பண்ணணும், தூண்டணும், தூண்டி விடணும், தூண்டுதல் கொடுக்கணும், இசாரா பண்ணணும். சரித்திரம் என்பது நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் சரித்திரம், கேரக்டர். வெளியில் தெரிகிறது கேரக்டர் கிடையாது, அது வெளி வேஷம். வெளியில் தெரிகிறது தோற்றப்பொழிவு, பர்சனாலிட்டி. அடுத்தது 5வது பாயிண்ட் வந்து ட்ரெயின் ஜென்ட்லி. ட்ரெயின் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நமக்கு என்ன கலைகள் எல்லாம் நமக்கு வருதோ அந்த எல்லா கலைகளையும் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். எனக்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகளை மற்றவங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்கணும். நம்மளை போல் நிறைய பேரை உருவாக்கணும். என்னுடைய கலைகள், என்னுடைய திறமை மேலே சம்பளக்கால் போட்டு உட்காந்துடக்கூடாது. நான் இல்லை அப்படின்னா இந்த காரியத்தை யாராலையும் செய்ய முடியாது, அந்த நிலைமையில கொண்டு விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது, நிறைய நடக்கும். ஒருத்தர் இருக்காரு ஒரு பொறுப்பில், அந்த இடத்த விட்டுட்டு அவர் லீவில் போகிறாரு எங்கேயாவது ஒரு வாரத்துக்கு, இல்லை மதுபன் போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல இன்னொருத்தர் அங்கே வர்றதே கிடையாது, யாருமே வர மாட்டாங்க. ஒரு பெரிய சீனியர் வந்து இங்கேயா போயிட்டாங்க, அந்த இடத்த வந்து எந்த ஒரு ஜூனியரும் எடுக்கிறது இல்லை, எடுக்க ரெடி இல்லை. அந்த மாஸ்டர் திருடனை பார்த்தோம் இல்லையா, மாஸ்டர் தீஃப், பெரிய திருடனை பார்த்தோம் அந்த ஸ்டோரியில், அவரை மாதிரி இவர் தள்ளி விடலை யாரையும். எப்போ உள்ள தள்ளி கதவை பூட்டினாரோ அப்போ தான் அங்கே விழிப்புணர்வு ஏற்படுது. அதே மாதிரி யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. அதனால் ட்ரைனிங், ஜென்டலான ட்ரைனிங், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ட்ரைனிங் வேணும்.
எல்லாருக்குமே எந்த ஒரு விஷயத்துலையும் சின்ன விஷயமா இருந்தால் கூட இருக்கலாம், அதுக்கு கூட ஒரு ட்ரைனிங் வேணும். இப்போ நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனை கூட எல்லார்ட்டையும் இருக்கும், நிறைய பேர்கிட்ட, தாய்மார்கள்ட்ட. ஆனாலும் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரியாது, ஏன்னா அதுக்கு ட்ரைனிங் இல்லை. அது நம்ம ஒரு தடவை சொல்லிக் கொடுக்குறோம், 2 தடவை சொல்லிக் கொடுக்குறோன்னா தானாக கற்றுக்குறாங்க, அப்புறம் அவங்களே நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் எல்லாருக்குமே ஒரு பயிற்சி வேணும். ஆரம்பத்தில் எடுத்தோடனே எல்லோரும் சம்பூர்ண லட்சுமி நாராயணன் கிடையாது. நம்ம எதோ ஒன்று ஈஸியாக கற்றுக்கிட்டோமோ அதை மற்றவங்க நம்மளை போல் ஈஸியான ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நிறைய டைம் ஆகலாம். நம்ம ஒரு நாளையில் கற்றுக்கிட்டது இன்னொருத்தருக்கு 6 மாதம் ஆகலாம். நம்ம ஒரு மாதத்தில் ஹிந்தி கற்றுட்டுருப்போம், ஆனால் இன்னொருத்தவங்க வருவாங்க 10 வருஷத்தில் தான் கற்றுப்பா, அப்படியே இருக்கும். இல்லை இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட சிலர் நேச்சுரலாகவே வந்துடுது, சிலருக்கு வர்றதே இல்லை. அதனால் பொறுமை, நிதானம், பொறுமையாக கற்றுக் கொடுங்க. அடுத்தது இன்க்ளூட் எவ்ரி ஒன். எல்லாரையும் நம்ம ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணணும். யாருக்கும் அந்த மாதிரி தோணக்கூடாது, எனக்கு என் மீது அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டது, என் மீது பாரபட்சம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு தோணிடக்கூடாது. எல்லாருக்கும் சமமான ஒரே பாவனை இருக்கணும். எல்லாரையும் நம்ம அணைச்சி சேர்ந்து ஒன்றா போகணும். மெடிக்கலில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ அதிகமாக ஆள் இருப்பாங்களோ அவ்வளோ நல்லது அப்படின்னு. பேஷண்ட்டு கார்டியாலஜி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, சிபிஆர் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ஹார்ட்டில் இதய ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஆள் அந்த நேரத்தில் இருக்காங்களோ நம்ம ஹேண்ட்ஸு அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்மளுடைய காரியம் மிக பெரியது, மகான் காரியம், இன்னும் நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது. முழு உலகத்தையே மாற்றக்கூடிய காரியத்துக்கு நம்ம பொறுப்பாக இருக்கிறோம், பாபாவனுடைய உதவியாளராக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியம், அதனால் நிறைய பேர் வேணும் நமக்கு. நான் மட்டும் தனியாக பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது, அது நடக்காது. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் என்ன வேணும்? ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் இல்லையா, வாய்ப்புகள் வேணும். யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் ஆகியிருக்காங்களோ, இப்போ நம்ம முன்னாடி நிற்கிறாங்களோ உலகத்தில், அவங்க எல்லாம் கலாக்காரர்களாக இருக்கலாம், சித்திரக்காராக இருக்கலாம், அவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ் இருக்கலாம், சிங்கர்ஸ் இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், ரைட்டராக இருக்கலாம். அவங்களுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அவங்க மேலே பறந்துட்டாங்க. ஒரு சிறு துரும்ப பிடிச்சாங்க, அவங்க மேலே வந்துட்டாங்க. யார் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள விட பல மடங்கு மேலே முன்னேறிட்டாங்க. யார் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டவங்க எவ்வளோ மக்கள் முன்னாடி புகழ் பெற்றவங்களாம் முன்னேறிட்டாங்க. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் லாஸ்ட் நரிஸ் growth. வெறும் வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் கிடையாது, ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்னா, முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நிரந்தரமான பாலனை ரொம்ப முக்கியம், நிரந்தர கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மளை மட்டுமே சார்ந்து இருக்கிற மாதிரி ஆக்கிடக்கூடாது. அவங்க சுதந்திரமாக இருக்கணும், அவங்க சொந்த காலில் நிற்கக்கூடியவங்களாக்கணும். நம்ம இருந்தாலும் சரி, நம்ம இல்லாட்டியும் சரி, சேவைகள் அங்கே இயங்கிட்டே இருக்கணும். யாருமே இல்லாட்டி கூட அங்கே அதே ஸ்பீடில் எந்த ஒரு சிறு தடை கூட இல்லாமல் அங்கே சேவைகள் அடுத்தடுத்த இடத்துக்கு அது முன்னேற்றிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த 7 சூத்திரங்கள், 7 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பெர்செப்ஷன் ஷிஃப்ட். தன்னுடைய கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும், தன்னுடைய திருஷ்டியை மாற்றணும். அடுத்தது அப்படின்னா அப்சர்வேஷன் ஆஃப் குவாலிட்டிஸ், அவங்களுடைய குணங்களை பார்க்கணும். டீச்சர் அப்படின்னா பொசிஷன் கொடுக்குறவங்க தானே, அதாவது குணத்தை பார்க்குறவங்க. அப்படின்னா சூட்டபிலிட்டி செக், யோக்கியத்தன்மைகள் என்ன, உங்களுக்குள்ள என்ன தகுதி இருக்குது, என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 4வது இன்ஸ்பயர், அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கறது, மோட்டிவேஷன் கொடுக்கறது. அடுத்தது ட்ரெயின். நமக்கு எப்படி ட்ரைனிங் கிடைச்சதோ அதே போல் அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதே போல் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்கள சுதந்திரமாக செயல்பட விடுங்க, அவங்கள கீழே விடுங்க, அவங்கள விட்டுருங்க, கையை விட்டுருங்க, பிடிக்காதுங்க.
சுதந்திரமாக விட்டுருங்க, அவங்களே கீழே விழட்டும், அவங்களே எந்திரிக்கட்டும். எப்போ அறிவு வரும்? அடிப்படும் போது வருமா, இல்லை பாதாம் பிஸ்தா சாப்பிடும்போது அறிவு வருமா? கீழே விழுந்து அடிப்பட்டால் தான் அறிவு வரும் சொல்லுவாங்களே உலகத்தில் கூட. நீங்களே கையை பிடிச்சி சேஃப்டியாகவே கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன அனுபவம் வரும்? அவங்க எப்படி கற்றுப்பாங்க? அவங்க எப்படி வளருவாங்க? குழந்தையாகவே இருப்பாங்க. அடிப்பட்டாதான் அறிவு வளரும். பிஸ்தாம் பாதா சாப்பிட்டா அறிவு வளராது, கொழுப்பு வேணால் ஏறும். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க. நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸை நான் பார்க்குறேன், அவங்க சென்டரில் தான் இருக்காங்க. அதனால் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க ஒரு நாள் கூட கோர்ஸ் எடுத்ததில்லை, அவங்க ஒரு நாளும் முரளி படித்ததில்லை கிளாஸில். அவங்களுக்கு யாரும் வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. அவங்கள வேறு விஷயத்தில் பிஸியாக இருக்காங்க, வேறு விஷயத்தில் பிஸி ஆகிக்கிட்டாங்க. அடுத்தது இன்க்ளூட் ஆல், எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுங்கள் எல்லா சேவையிலையும். லாஸ்ட் என் நரேஷ் குரோத், அதாவது போட்ட விதை முளைத்து வரணும், அது பலன் தரணும் அப்படின்னா அதற்கு பாலனை ரொம்ப முக்கியம். தண்ணி ஊற்றுற மாதிரி, சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி குப்தமாக மறைமுகமாக அந்த ஆத்மாவுக்கு நம்ம பாலனை கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாரையும் சக்திசாலிகளாக மாற்ற வேண்டும். ஒரு பையன் இருக்கான், 5 வயசு பையன். அவருடைய அண்ணா 7 வயசு. பெரிய அண்ணன் இருக்காருல்ல, 7 வயசு பையன். அவர் விளையாடி தெரியாமல் விளையாட்டுத்தனமாக விழுந்துட்டார், கிணத்துக்குள்ளே குதிச்சிடுறாரு. சின்ன தம்பி பார்க்குறாரு, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. ஒரு பக்கெட் இருக்குது, அங்கே ஒரு கயிறு இருக்குது, அதை எடுத்து கட்டி உள்ளே அனுப்புகிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வெளியில் எடுத்துடுறாரு அண்ணனை. கேள்வி என்னன்னா, அது அண்ணன் தம்பி வேற. ஒரு சிறுவனால் எவ்வாறு இப்படி செய்ய முடிஞ்சது? அதுதான் கேள்வி. இவ்வளோ தூரம் ஒரு விஷயம் எப்படி பண்ண முடிஞ்சுது 5 வயசு பையனால்? ஒரு 5 வயசு பையன் தன்னோட பெரிய 7 வயசு பையனை எப்படி ஒரு கஷ்டத்துலேருந்து நம்ம காப்பாற்ற முடிஞ்சுது? ஏன்னா அங்கே யாருமே இல்லை இதை சொல்கிறதுக்கு, ஒன்றால் இது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை அந்த இடத்துல. அங்கே யாராவது ஒரு பெரியவங்க இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சின்ன பசங்களா தூரப்போங்க, அவங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. பையனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எங்களுடைய வேலை அப்படின்ட்டு அந்த பசங்களை ஒதுக்கியிருப்பாங்க. இந்த சிறுவனை, இது ஒன்றால் ஆகக்கூடிய கதை இல்லைப்பா அப்படின்ட்டு ஒதுக்கியிருப்பாங்க. அதனால் இன்ஸ்பயர், இன்க்ளூடு, ட்ரெயின், சூட்டபிலிட்டி, அப்சர்வேஷன், ஆஃபர், எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று மறைஞ்சிருக்குது. அதனால் இன்றைய இந்த சூத்திரங்கள் இதெல்லாம் வாய்ப்பாடு இல்லைன்னா பாயிண்ட்ஸ். டீச்சர் அப்படின்னா எல்லாருக்குமே பொசிஷன் கொடுக்கக்கூடியவர். அந்த பொசிஷன் அப்படிங்கிற 8 வார்த்தையில் நம்ம 8 பாயிண்ட் பார்த்தோம். இந்த புத்தகம் இருக்குது இல்லையா, டீச்சர்ஸுக்கான அப்படின்ட்டு அவ்யக்த பாப்தாதா என்னெல்லாம் சொன்னாரோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு புத்தகம் ஸ்பார்க் விங் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த புக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் படிங்க, சூப்பராக இருக்குது. சிபாபா என்னெல்லாம் பாப்தாதா என்னெல்லாம் ஒவ்வொரு டைமுக்கு டீச்சர்ஸை பற்றி சொன்னாரோ அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து புத்தகம் உருவாக்கியிருக்காங்க. ஸ்பார்க் விங் தெரியும்ல, அந்த மாதிரி தான் அவங்க உருவாக்குவாங்க. இப்போ டீச்சர்ஸை பற்றி உருவாக்கின பாயிண்ட்ஸ் பழைய புக்கு தான், அது நிறைய வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் விங்கில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க கிளாஸ் எல்லாமே அதுலேருந்து, அந்த புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். ஆன்லைனில் இருக்குது, ஆஃப்லைனில் இருக்குது, சாஃப்ட் காப்பி இருக்குது, PDF ஃபைல் இருக்குது, குரூப்பில் கூட நிறைய தடவை அனுப்பியாச்சு. அதனால் இதை படிச்சுட்டே இருங்க. அச்சா, ஓம் சாந்தி. அன்பு கடல் பாபா கிடைத்து விட்டார், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீந்துங்கள். அன்பு கடல் பாபா கிடைத்து விட்டார், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீந்துங்கள். அன்பு கடல் பாபா கிடைத்து விட்டார், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீந்துங்கள். அன்பு கடல் பாபா கிடைத்து விட்டார், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீந்துங்கள். அன்பு கடல் பாபா கிடைத்து விட்டார், எவ்வளவு வேண்டுமோ
உலகு